ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோன்பே இல்லைனா ஜிபே ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எப்படி நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏடிஎம் கார்டை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை எப்படி யூபிஐ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த ஏடிஎம் கார்டு ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு இல்லை, வெர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நான் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் லிங்க் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். நீங்கள் ஃபோன்பேலேயும் ஒரே ஆப்ஷன் தான், ஜிபேலையும் ஒரே மாதிரி தான். அது எப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க, ஈஸியாக பார்த்துடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏடிஎம் கார்டு இல்லை, என்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்குது, ஏடிஎம் கார்டுலாம் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அது லிங்க்கும் தரேன். அந்த விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி உடனே அப்ளை பண்ணிக்கலாம். வித்தின் ½ அன் ஹவர்லேயே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஷோவாயிரும். அதை வச்சு நீங்கள் ஃபோன்பே இல்லைனா ஜிபேயில் ஆட் பண்ணி நம்ம ஃபோன்பே ஜிபேலேயே ஈஸியாக நம்ம ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பி மாதிரி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்பேவோ இல்லை ஜிபேவோ எதாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்கள், மேலே கார்னரில் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, கியூஆர் கோட் பண்ணி அந்த இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உள்ளே இப்படி தான் போகும். உள்ளே போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன்லாம் காமிக்கும். பழைய அக்கௌண்ட் எதாவது இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா எதுவும் காமிக்காது. கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜிங் பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோன்பே சிம்பிள் போட்டு. ஜிபேலையும் இதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோன்பேயில் போனாலும் ஜிபே போனாலும் இதே மாதிரி சேம் தான் இருக்கும். கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மட்டும் வரும், ஆனால் அது இதே தான் டச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் டச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த பேங்க் அக்கௌண்ட் டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கு. ஒரு சில அக்கௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்னா எதுவுமே காமிக்காது, வெறும் ஆட் நியூ அக்கௌண்ட் மட்டும் காமிக்கும். நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஆட் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் சர்ச் பண்ணணும். நம்ம போயிட்டு மேலே போயிட்டு இந்தியா போஸ்ட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இந்தியா போஸ்ட்டுன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியான்னு சொல்லி அடிச்சிங்கனாவே பாருங்கள் வந்துடும் பாருங்கள், இந்தியா போஸ்ட், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் காமிக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்க் தான் நம்ம சூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் காமனாக தான். இதுதான் எல்லாத்துக்குமே, எல்லா போஸ்ட் ஆஃபீஸுமே இதே காமனு ஒரே இதுதான், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இந்த பேங்க் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் தான், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் எந்த நம்பர் கொடுத்தோ அந்த நம்பரில் தான் நீங்கள் பண்ண முடியும். அந்த நம்பர் மொபைல் இருக்கணும். அது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி போகும். ஓடிபி போகிறதுக்கு ரீசார்ஜ் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரீசார்ஜ் பண்ணாலும் ஓடிபி போகாது, அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓடிபி போனால் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் வெரிஃபை எஸ்எம்எஸ்ன்னு இருக்கும். எஸ்எம்எஸ் போகும். மாதிரி எஸ்எம்எஸ் வந்தோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரெயின் வருது. ஒரு சில டைம் ஃபஸ்ட் டைம்லேயே அட்டம்லேயே எடுத்துக்கும், ஒரு சில டைம் ஃபஸ்ட் அட்டம்லேயே எடுத்துக்காது. ஒரு 2 or 3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டு கிடைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக ஆட் ஆகிரும். நானே பாருங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் சென்ட் எஸ்எம்எஸ் தரேன். மறுபடியும் வெரிஃபைட் போகுது. வெரிஃபை போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 or 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆட் ஆகிரும் அக்கௌண்ட்டு. மறுபடியும் மெசேஜ் போகுது. கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனாலாம் செக்யூரிட்டி ரீசனால் தான் உங்கள் மொபைலில் இந்த சிம்மு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கா இல்லைன்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது அக்கௌண்ட் ஆட் ஆகும். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஒரு சில டைம் ரீட்ரை கேட்கும், ஒரு சிலருக்கு உடனே கூட அக்கௌண்ட் ஆட்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஒரு சில டைம் 2-3 டைம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து வெளியே ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த அட்டம்ப்டில் டக்குன்னு கிடச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணாலே உடனே கிடச்சிரும். வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் ரீட்ரெயின் தான் வருது. இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக வந்துடும். நான் இப்போ 3 டைம் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்களா, வெரிஃபைட் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. நம்ம அக்கௌண்ட் வெரிஃபைட் பண்ணிடுச்சு. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டை
சர்ச் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துரும். ஃபோன்பேயில் ஜிபேலையும் ஒரே மாதிரி தான் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆட் பண்ணிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஆட் பண்ணி இப்போதைக்கு அக்கௌண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறோம். நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ண என்ன பண்ணணும், நம்மளோட ஏடிஎம் கார்டு, அந்த வெர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி எந்த ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி, அந்த ஏடிஎம் கார்டில் உங்களோட ஏடிஎம் கார்டு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற கார்டு நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஏடிஎம் கார்டு கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து செட்டு யூபிஐ பாஸ்வேர்ட் பின் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டில் லாஸ்ட்டு அந்த மேலே பெரிய பெருசல் நம்பர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது லாஸ்ட்டு 6 டிஜிட் வந்து நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை போட்டு அடுத்து உங்களோட எக்ஸ்பைரி டேட்டு, ஏடிஎம் கீழே எக்ஸ்பைரி டேட் இருக்கும். உங்களோட வெர்ச்சுவல் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களை ஆன்லைனில் அந்த மொபைல் ஆப்லேயே ஆல்ரெடி வெர்ச்சுவல் கார்டு வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோக்கான எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரும் உங்களோட எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கார்டு ஃபோட்டோவோ ஏதாவது எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டும் அந்த லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரும் போட்டு கண்ணி கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனீங்கன்னா எனக்கு இந்த வீடியோவில் அது வந்து உள்ளே வந்து எதுவும் காமிக்கல, பிளாக்காக தான் காமிக்குது. உள்ளே போய் என்ன நடக்கும்னா, உங்கள் மொபைலுக்கு வந்து ஃபஸ்ட்டு 6 டிஜிட் ஓடிபி வரும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் அந்த மொபைல் நம்பர் உள்ளே இருக்கணும் பாருங்கள். எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. எடுத்தோடனே உங்களுக்கு 4 டிஜிட் இல்லைன்னா 6 டிஜிட் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். அதில் 2 டைம் அந்த பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். 2 டைம் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபைட் ஆகி பாருங்கள். பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா யூபிஎஃப் இன் செட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. சென்ட் டு யுவர் ஃப்ரெண்டு, ஏதோ யாரோ ஒருத்தருக்கு சும்மா ஒரு ரூபா அனுப்பி செக் பண்ணி பார்க்க சொல்லுது. செக் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் போயிடும். அவ்வளோதான். நம்ம வந்து ஈஸியாக போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை ஃபோன்பே ஜிபேயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் போய் செக் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டேட் பேங்க் மட்டும் இருந்துச்சு, இந்தியன் பேங்க் இருக்குது.